காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. காயத்ரி, இந்த தேர்வுல வரக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம். அதுக்கு பிறகு ஏன்னா நீட் பற்றி நிறைய விவாதிச்சிருக்கோம். பட் இந்த குழப்பங்களை ஒரு ஏஜென்சி சரி செய்யவே முடியாதா? கண்டிப்பா சரி செய்ய முடியும் சார். இப்பயும் சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்டிஏ உடைய டைரக்ட் எம்ப்ளாயீஸ் யாரும் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது இல்ல. ஒரே ஒரு அப்சர்வர் மட்டும்தான் என்டிஏ சார்பில் இருப்பாங்க. அந்தந்த மாநிலங்கள்ல இப்போ ஒரு கல்லூரியில நடக்குது அப்படின்னு சொன்னா, வேற ஒரு கல்லூரியில இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்தோ ஒரு 6 பேர் அந்த இன்னொரு காலேஜுக்கு ஃப்ரிஸ்கிங்க்கு போவாங்க. சோ இது எல்லாமே இப்ப தமிழகம் அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள், தமிழகத்தில் அது ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், இல்ல வேற நிறுவனங்களா இருக்கலாம், எல்லாமே அரசு சார்ந்து இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க அந்த குழப்பங்கள் வருது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில கடந்த வருஷம் 7 கல்லூரிகள் நடந்த இடத்துல இந்த வருஷம் அந்த 7 கல்லூரியில கம்ப்ளைண்ட் போய் இந்த வருஷம் அந்த கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கல. எனக்கு பேரோட தெரியும், ஆனா இங்க சொன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் சொல்லல. லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. சோ இதுதான் நாம செய்ய வேண்டியது. அதாவது பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்களா இல்ல எதனால சொல்றீங்க? இல்ல அதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது இல்ல, பேசிக் ஃபெசிலிட்டி. இப்ப நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து கரண்ட் போயிடுச்சு, மழை வந்ததுனால ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ பிள்ளைங்களால கொஞ்ச நேரம் இதை யாருமே இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணல பாருங்க. இப்ப இதுதான் நாம பேசப்பட வேண்டிய விஷயம். அப்போ நாம நினைக்காத என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை அடுத்த தடவை எப்படி சரி பண்ணணும். அப்போ அந்த கலெக்டர் கிட்ட கேக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த இருக்கக்கூடிய சூழலை கட்டுப்படுத்துறது, அதை சரி செய்யறது. அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இது முழுக்க அவர்கள் கையில இருக்கும் பொழுது சிசிடிவி கேமரா இருக்கு உங்களுக்கு. அந்த உள்ள வர டயத்துல இருந்து மாணவர்கள் வெளியில போற டைம் வரைக்கும் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது.